நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டுடைய பெரிய கிருபையினால் இந்த வருஷத்தின் இறுதியில் இருக்கின்றோம். 2025ஆம் ஆண்டு ஜனவரி முதலாக இந்த டிசம்பர் வரையிலும் சுகபத்திரமாக தேவன் நம்மளை காத்தார், ரட்சித்தார், மீட்டார். அவர் பேர் சொல்லி நம்மளை அழைத்தார். அவருக்கு நம்மளை பேர் சொல்லி அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, திட்டம் உண்டு, தீர்மானம் உண்டு. நாளை தினம் அருமையான 1ஆம் தேதி 1வது மாதம் 2026ஆம் ஆண்டு துவக்குகிறது. இந்த நாள் வரையிலும் தேவன் நம்மளை சுகபத்திரமாக காத்தாரே, எவ்வளவு நன்றி சொல்ல வேண்டும். எவ்வளவு தயவாக உள்ள தேவன் நமக்கு. அவர் அன்பு, அவருடைய அன்பு கிருபை என்றும் உள்ளது என்பதை பார்க்கின்றோம். உம்முடைய கிருபை இல்லைன்னு நான் வாழ முடியாது ஆண்டவரே. உம்முடைய கிருபை என்னுடைய வாழ்க்கையில் பெருகுச்சு. உம்முடைய கிருபை என்னுடைய குடும்பத்தில், என் பிள்ளைகள் மத்தியில், சொந்த பந்த மத்தியில் பெருகுச்சு, உற்றார் உறவினத்தில் பெருகுச்சு, சமாதானத்தை தந்துச்சு. அவர் கிருபை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ 2025ஆம் ஆண்டு ஜனவரி முதலாக டிசம்பர் வரையிலும் தேவன் சுகபத்திரமாக நம்மளை காத்தாரே, நன்றி உள்ள இருதயத்தோடு நாம் அவரை போற்ற புகழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாளை தினம் அருமையான 2026ஆம் ஆண்டே எல்லாரும் வரவேற்று வாழ்த்தும்படியாக கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் சந்தோஷத்தோடு மனமகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாட்களாக தேவன் நமக்கு தந்தார் கிருபை. தேவன் தாமே நம்மளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய ஆசீர்வாதத்தின் கரம் நம்மளை ஆளுகை செய்யும்படியாக செபிக்கின்றோம், துதிக்கின்றோம். ஐயா, அந்த வேளையிலும் கூட அருமையான என்னுடைய அனுபவ ஜபத்தின் தேவன் தந்த வல்லமையை வெளிப்பாடை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆண்டுடைய பெரிய கிருபையினால் இது நடந்த சம்பவம். இது 2025ஆம் ஆண்டு இறுதியில் நாம் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். நடந்த சம்பவம் 30/3/2015 30/3/2015 ஆண்டுடைய பெரிய கிருபையினால் தயவினாலே தேவ திட்டத்தை, தேவனுடைய அனுகூலத்தை எனக்கு ஜெபிக்கும்படியாக ஒரு சகோதரன் என்னோட வந்தார். அப்பொழுது நான் அருமையான மதுரை திருநகர் அல்லலியட்டவர், திருநகருக்கு அழகர் நகருக்கு ஏற்றாப்புல அல்லலியட்டவர் அருமையான ஐயா ஜோசப் பாலச்சந்திரன், தேசத்தின் தந்தை, கிறிஸ்துக்குள்ளாக வழிகாட்டக்கூடிய தேசத்தின் தந்தை அருமையான ஜோசப் பாலச்சந்திரன் ஐயா சபைக்கு நான் அங்கே சென்றிருந்தேன். அந்த இடத்தில் அருமையான ஒரு நண்பரை காணத்தக்க தேவன் கிருபை தந்தார். அருமையான ஒரு நண்பர், அவருடைய பெயர் செந்தில், அந்த மதுரை மாவட்டம் தான். அப்போ என்ன குறித்து, என்னுடைய வருங்காலத்தை குறித்து தேவனுடைய நோக்கம் என்ன, ஜெபம் பண்ணுங்க ஐயா அப்படின்னாப்புல. நாங்கள் சில ஊழிக்காரங்களாக இருந்து ஒவ்வொன்றா ஜெபம் பண்ணுறது உண்டு. ஜெபம் முதுகெலும்பு இல்லையா? ஒரு ஆள் ஜெபம் பண்ண சொன்னால் நம்ம ஜெபம் பண்ணுறது நம்ம கடமை. தேவ திட்டத்தை வெளிப்படுத்துவார், அவங்களுக்கு அது ஊணுகோலாக இருக்கும், பிரயோஜனமாக இருக்கும், ஆவிக்குரியத்தில் எழுப்பி பிரகாசிக்கத்தக்க பலன் தருவார் ஆண்டவர். நான் உதாசீனப்படுத்தாதபடி அந்த ஐயா, அந்த அருமையான சகோதரன் ஜெபம் பண்ண சொன்னதுனால செந்தில் அவர்களுக்கு ஜெபிக்க முடியாது தேவன் கிருபை தந்தார். அப்போ ஜெபித்து நடந்த சம்பவத்தை நான் உங்கள்கிட்ட எல்லாம் கலந்துக்கிடலை. ஜெபம் பண்ணும்பொழுது தேவன் தந்த வெளிப்பாடை, வரக்கூடிய திட்டங்களே, நடந்த திட்டங்களே, நடக்க போகிற திட்டங்களே, அதாவது அருமையான ஒரு தீர்க்கதரிசி என்றால் என்ன என்று தேவனுடைய சமூகத்தில் கேட்கும் பொழுது, தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் போட்டு தேவ சமூகத்தில் விசுவாசத்தோடு இரவு நேரத்தில் ஜெபித்து தேவ திட்டம் தீர்மானம் என்ன என்று தேவ சமூகத்தில் கேட்டு ஜனங்களோடு அன்போடும் எச்சரிப்போடும் சொல்லக்கூடிய வேலை தான் தீர்க்கதரிசியுடைய வேலை. அப்படிப்பட்ட மேலான கிருபை தயவை தேவன் எனக்கு தந்தார். அந்த இடத்துல தேவன் எனக்கு வெளிப்படுத்தின வார்த்தைகளை அந்த சகோதரனிடத்தில் பெற்றுக்கொண்டு அந்த சகோதரனிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டேன். அப்பொழுது அந்த சகோதரர் என்னோடு கேட்டு நான் சொன்ன விஷயத்தை சொன்னு அவர் சிரிச்சுக்கிட்டே இருந்தார். அந்த சகோதரன் செந்தில் ஏன் சிரிக்காங்கன்னு கேட்டேன். சிரித்து கொண்டே இருந்தார். நடந்தது என்னன்னு பார்க்கும் பொழுது ஆண்டோடைய பெரிய கிருபையினால் அவங்க அப்பா நல்ல ஒரு வேலையில் ஒரு பொறுப்பாக இருக்கிறார், ஆடிட்டராக இருக்காங்க. நல்ல ஒரு அனுகூலமான ஒரு நல்ல குடும்பம், நல்லா படிக்க வச்சுருக்காங்க அந்த சகோதரனை. அப்பா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க அப்பாவும் அம்மாவும் வீட்டு வராண்டால வெளியே உட்காந்துருக்காங்க. அவங்க வீட்டு முன்னால் ஒரு மரம் இருக்குது, மரத்துக்கு முன்னால் ஒரு மாடு கட்டியிருக்கு.
பசுமாடு. அப்பா சொல்கிறாங்க, செந்திலுடைய அப்பா, இதெல்லாம் நடந்ததில்லை, தேவன் எனக்கு தந்த வெளிப்பாடே அந்த சகோதரன் சொன்னேன். அந்த மரத்தடியில் கட்டிருக்கக்கூடிய பசுமாடை அவுத்துட்டு போய் நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி போனோம்னா ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துல போய் மாடை நல்லா தேய்ச்சி குளிக்க வச்சு நல்லா அலசி இங்கே கொண்டு வந்து கட்டியிருப்பா, நீ சும்மா தானே இருக்கு, எந்த வேலைக்கும் போகலையே அப்படிங்காங்க. இவர் என்ன செய்கிறாருன்னா, அப்பாட்ட போய் ஒரு சோப்பு கேட்காங்க. மாட்டுக்கு போடக்கூடிய சோப்பு வாங்கியாச்சு. வக்கீல் கேட்காங்க, வக்கீல் வாங்கியாச்சு. சீவக்காய் வாங்கியாச்சு. எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார். அவங்க அப்பா அம்மா என்ன எதிர்பார்க்காங்கன்னா, உடனே இப்போ மாடை பற்றி செந்தில் அந்த பின்னால் உள்ள அந்த குளத்துக்கு கொண்டு போய், தண்ணீர் கிடக்கூடிய அந்த குளத்துக்கு கொண்டு போய் மாடை கழுவ போகிறாரு, நல்லா குளிக்க வச்சு கொண்டு வர போகிறாரு, பரவாயில்லன்னு சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவர் என்ன செஞ்சார்னா, மாடை அவுத்துட்டார். மாடை அவுத்து வீட்டு முன்னால் விட்டு, கொஞ்சம் முன்னால் விட்டு அப்பா அம்மாலாம் பார்க்காங்க. மாடை அவுத்து இப்போ குளத்துக்கு கொண்டு போக போகிறார், தண்ணி நிறையா இருக்கே, கொண்டு போக போகிறார் போல அப்படின்னு சந்தோஷமாக பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அவுத்துட்டு வந்த மாடை விட்டுட்டு என்ன செய்கிறாருன்னா, இவன் அப்பா வாங்கி கொடுத்த சோப்பை அந்த முதுகில் வைக்கார், மாட்டு முதுகில் வைக்கார். கொஞ்ச நேரம் கழித்து அந்த வக்கீல் வைக்கார். அப்புறம் அவங்க அப்பா வந்து என்னெல்லாம் வச்சு தேய்க்கணும் அந்த மாடுன்னு சொன்னாங்களோ அதில் அந்த முதுகில் வச்சுட்டார். வச்சுட்டு மறுபடியும் வந்துட்டார். அவள் அப்பா உட்காந்துருக்கூடிய அந்த வீட்டு 2-3 படி ஏறி வராண்டா வந்துட்டார். வராண்டாவில் வந்து அவள் அப்பா அம்மாட்ட சொல்கிறாரு, ஒரு எப்பா நம்ம ரொம்ப வருத்தப்பட வேண்டாம், அங்கே இருக்கக்கூடிய குளத்துக்கு இங்கிட்டு மெனக்கிட்டு நீங்கள் கொண்டு போய் கழுவி கொண்டு வர சொன்னீங்க, சுத்தமாக இருக்கணும் மாடு, அவ்வளோதானே? ஆமாப்பா, அதைத்தான் உன்ட்ட நான் எதிர்பார்த்தேன், எந்த வேலைக்கு நீ போகல, அதையாவது செய்யப்பா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க அப்பா வந்து ஆடிட்டு, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்கிறாரு. அவங்க அப்பா அம்மாட்ட என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாட்டு மேலே நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, சோப்பு 1, சீவக்காய் 2, அதை தேய்க்கிறதுக்கு வக்கீல், இந்த 3 வச்சிட்டோம்லப்பா, 1 மேலே 1 பக்கமாக தான் நான் வச்சுருக்கேன், தைரியமாக இருங்க. சரிப்பா, என்ன செய்ய போகிற, அடுத்து மாடை பற்றிட்டு போ, பற்ற வேண்டாம், கொஞ்சம் பொறுங்க, மழை வரும். அவர் சொல்கிறார் தகப்பனார்ட்ட, மழை வரும், மழை பெஞ்சு அந்த சோப்பு நனைஞ்சி அந்த மாடு பூரா எல்லா இடத்துலையும் அந்த சோப்பு முறப்பட்டு சீவக்காய் பூரா அந்த மாடு மேலே பூரா அந்த சீவக்காய் பூரா அங்கே நனைஞ்சி வந்து அப்படியே அந்த வக்கீல் காற்றுக்கு ஒவ்வொரு இடமா போய் அப்படியே ஒவ்வொரு இடமா அந்த அழுக்கு பரம் தேய்ச்சி மழை கூட 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 அந்த மாடு பசு மாடு வந்து சுத்தமாயிடும். இதுக்கு ஒரு ஆள் மெனக்கிட்டு அந்த பின்போக்கம் இருக்கக்கூடிய அந்த குளத்துக்கு கொண்டு போக வேண்டாம்ப்பா, பார்த்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லி உட்காந்துட்டார். அவங்க குடும்பமாக பார்த்து சிரிக்காங்க. அப்போ என்ன குறிக்கின ஆண்டவர் சமூகத்தில் கேட்டேன், சோம்பேறித்தனமான வேலை, சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. எனக்கு அருமையான தேவச்சனமே, கர்த்தருடைய திட்டம் தீர்மானம் என்ன என்பதை தெரிந்து செயல்படும் பொழுது தேவனை வெட்கப்படுத்தவே மாட்டார். இப்பொழுது அந்த சகோதரர் நல்ல நிலையில் இருக்கிறார், நல்ல சுறுசுறுப்பாக உற்சாகமாக காணப்படுகிறார். அந்த நாட்கள் அந்த வாலிப நாட்கள், கர்த்தர் திட்டத்தை தீர்மானத்தை அங்கே நிறைவேற்றும் பொழுது கர்த்தருடைய திட்டத்தை தேவன் அறிந்து செயல்படுத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். கர்த்தருக்கு நம்மளை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது, கர்த்தருடைய திட்டம் அங்கு விளங்கும் பொழுது ஒரு புதிய காரியங்களை செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். அருமையான செய்தியின் தலைப்புக்குள்ளாக நாம் செல்வோம். இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக 1/1 அருமையான 2026ஆம் ஆண்டிலும் கூட ஆண்டோடைய பெரிய நாளைக்கு எல்லாரும் புதிய வருஷத்தை நீங்கள் கொண்டாட போகிறீங்க. அதற்காக கொடுக்கக்கூடிய அருமையான செய்தி, கர்த்தர் புதிதாக்குகிறார். எல்லாமே தேவன் புதிதாக்குகிறார். எப்படி புதிதாக்குவார்? தேவ திட்டத்தை தீர்மானத்தை நசரேனா இயேசு கிறிஸ்து புதிதாக்குகின்ற தேவன். அதற்காகவே நம்மளை ஒவ்வொருவரையும் தேவன் தெரிந்து கொண்டார். இதில் இந்த ஆண்டு தேவ சமாதான சபைக்கு தேவன் தந்த வாக்குத்தத்த வசனமாகிய இரக்கத்தோடு தந்த வசனம், ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின அதிகாரம் 43ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம், நீ என் பார்வைக்கு அருமையானபடினால் கனம் பெற்றாய், உனக்கு மனுஷங்களையும் ஜனங்களையும் கொடுப்பேன். கிருபை. அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் தந்திருக்கின்றார். இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை நீங்கள் காண முடியும். இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் பற்றிக்கொள்ளும் பொழுது தேவனுடைய மகிமையை காண முடியும் என்பதை பார்க்கின்றோம். அருமையான 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், நம் நேசராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வசனத்திற்குள் கிறிஸ்துவுக்குள் அன்புக்குள் இருந்தால் பரிசுத்த ஜீவியத்தில் நாம் இருக்கும் பொழுது
எது அவர் பிரியப்பட மாட்டார் என்பதை பார்க்கும் பொழுது எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும். அநேக 25லிருந்து கிட்டத்தட்ட 31ஆம் வசனத்தில் வரைக்கும் பார்க்கும் பொழுது எது நம்ம இந்த பழைய ஆண்டோட நம்மளை விட்டு போகணும்னா போய் கெட்ட வார்த்தை, கோபம், எரிச்சல், கசப்பு, வைராக்கியம், மன்னிக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய தன்மை, தூசணமான வார்த்தை இதெல்லாம் கடந்து விட வேண்டும். இவைகளை கடந்து புதிய கருவியாக நாம் தேவ சமூகத்தில் பயன்படும் பொழுது இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பழைய புளித்த மா என்பதை நாம் நினைக்க வேண்டும். மாவு, புளித்த மாவு, 5 லிட்டர் மாவை ஒரு 100 கிராம் புளித்த மாவு பாழாக்கிவிடும், எல்லாமே புளிக்க வச்சிடும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத அந்த புளிப்பு உள்ள அத்தனை ஜீவியங்களையும் தேவ சமூகத்தை நாம் விட்டுவிட வேண்டும். எரிச்சல், கசப்பு, வைராக்கியம், கெட்ட வார்த்தை, கோபம், பொய், தூஷணம் இதில் அனைத்திலும் புளித்தமாவா அந்த விட்டுவிட்டு புதிய கூர்மையாக கருவியாக நாம் பயன்பட வேண்டும். தயவு செய்து இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால் கலைந்து அதை உதறி போடுங்கள். அது போல் அந்த 2025 ஆண்டோடு போகட்டும். இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக நுழையக்கூடிய நாம் ஒரு தீர்மானம் திட்டத்தோடு நுழைய வேண்டும். புதிய இருதயத்தை, புதிய ஆவியை தந்து எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பிரியமுள்ள செழிப்பான பாதையில், நீதியின் பாதையில் நடத்துகிறார். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 1 முதலாக 6 வரை நாம் பார்க்கும் பொழுது வித்தியாசமாக கர்த்தருக்கு பிரியமுள்ள செழிப்பான பாதையில், நீதியின் பாதையில் நடத்துகிறார். நீதியின் பாதை அது மனுஷனால் தரக்கூடியது அல்ல, ஒரு அதிகாரியாக தரக்கூடியது அல்ல, நண்பராக தரக்கூடியது அல்ல, பெற்றோரால் தரக்கூடியது அல்ல, ஊழியராக தரக்கூடியது அல்ல. நீதியின் பாதை தேவன் நியமித்தது தான், தேவன் தரக்கூடியதான் நீதியின் பாதை. இந்த பாதையை உண்டாக்க, இந்த பாதையை நடன்னு சொல்வதற்கு வேற யாருக்குமே முடியவே முடியாது என்பதை பார்க்கின்றோம். எல்லாருமே இந்த நீதியின் பாதையில் போக வேண்டும், பாதையில் செல்ல வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டமாக காணப்படுகிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16-18 பார்க்கும். புதிய மனுஷன் நாம் சோர்ந்து போகாதபடி நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்பட வேண்டும். ஆவிக்குரிய ஜீவிதத்தில் புதுப்பிக்கப்பட வேண்டும். ஆனாலும் அது மட்டுமல்ல, ஆனாலும் காணப்படாத பரலோக ராஜ்யமே நமக்கு நிச்சயம். காணப்படாதது பரலோக ராஜ்யம், விசுவாசம் நமக்குள்ளே காணப்படுகிறது. பரலோக வாசிகள் நாம் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். காணப்படாத நிச்சயம் பரலோகம், அதை நாம் விசுவாசத்தோடு ஜீவிக்கின்றோம். புதிய காரியங்கள் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19, 20, 21 3 வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தரை தெரிந்து கொண்ட ஜனங்கள் கர்த்தரின் துதியை சொல்லி வருவார்கள். வனாந்தரத்திலே வழியும் ஆறுகளையும் உண்டு பண்ணுவேன், உண்டாக்குவேன். உண்டாக்கினார் தேவ திட்டத்தை, தீர்மானத்தை நடத்தினார் என்பதை பார்க்கின்றோம். கர்த்தருடைய திட்டம், தீர்மானம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது எந்த மிராக்கள் இருந்தால் அதை மாற்றுவார் என்பதை பார்க்கின்றோம். எந்த ஜீவியமாக இருந்தாலும் அதை மாற்றுவார் என்பதை பார்க்கின்றோம். தேவ திட்டம், தீர்மானம், சோம்பல் இல்லாத ஒரு ஜீவியம், சுறுசுறுப்பினுடைய கை செல்வத்தை உண்டு பண்ணும். சுறுசுறுப்புள்ள ஒரு வாழ்க்கை, சுறுசுறுப்பான ஒரு வாழ்க்கை, தன்னுடைய கடமையில் நாம் செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானம், திட்டம், எதிர்பார்ப்பு. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். நான் அல்ல, நீங்கள் அல்ல, தேவனால் கூடும் கர்த்தருடைய வார்த்தை இது. புதிய ஏற்பாட்டில் 353ஆம் பக்கம் பார்க்கும். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். திவ்ய வாசனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின வார்த்தை. இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், எழுது என்றார். யோவான்ட்ட சொல்றார், எழுது என்றார். எழுதினான். கர்த்தர் புதிதாக்கும் பொழுது என்ன நடக்கும்? கர்த்தர் ஒரு மனுஷனை புதிதாக்கும் பொழுது என்ன நடக்கும்? ஏசாயா 41ஆம் அதிகாரம் 12, 13, 15 பார்க்கும். என்னோடு கூட போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு போராடி இருப்பாங்க, நீ குற்றம் செஞ்சிருக்கவே மாட்ட, குற்றவாளி ஆகியிருப்பாங்க, தூண்டி விட்டுருப்பாங்க, தெரிச்சு விட்டுருப்பாங்க. பிராண சிநேகிதனும் கோல் மூட்டி விட்டுறவன் வந்துட்டான்னா பிரிச்சிருவான். ஆனால் அவனுக்கு மனசு நிம்மதி இல்லாமல் ஆக்கிடுவார் ஆண்டவர். நீங்கள் பரிசுத்தத்தில் உண்மையாக நீதியாக இருக்கும் பொழுது அவன் சிந்தனை எல்லாம் மாற்றி அவன் செய்தது அவனுக்கே திரும்ப முடியாத தேவன் செய்வார். அதான் அருமையான வார்த்தையை பார்க்கின்றோம். உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். இந்த வருஷத்தில் நான் சொல்கிறேன், புதிய ஆண்டுக்குள்ள
கடந்த ஆண்டில் அநேக விரோதி உங்களுக்கு எழும்பியிருக்கலாம். நீங்கள் தேடியும் காண மாட்டீங்க. அவங்க மனம் திரும்பி இருப்பாங்க, கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிப்பாங்க. உங்களுக்காக கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணித்து உங்களோடு நண்பர்களாக மாற்றத்தக்க தேவன் வல்லமையுள்ள தேவனாக இருக்கின்றார். நமக்கு இந்த உலகத்தில் யாருமே எதிரியே கிடையாது. ஒருவர் கூட எதிரி இல்லை. எல்லாம் சகோதரனுமாக சகோதரியுமாக பெற்றோராக நாம் நேசிக்க வேண்டும். இதுவே தேவ திட்டமாக காணப்படுகிறது. என்னுடைய வேதத்தை அறிகிற ஒவ்வொருவரும் தான் எனக்கு சகோதரியும் எனக்கு பெற்றோரும் என்று ஆண்டவர் சொன்னாரே. அந்த வசனத்தை நாம் இருக்க பற்றிக்கொள்ளும் பொழுது சமாதானத்தின் தேவன் நமக்கு சமாதானத்தை அருளை செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். கர்த்தருடைய திட்டம் தீர்மானம் நிச்சயமாக நிறைவேறும். எரேமியா 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பார்க்கும்போது அவர்களுக்கு நீ இனி அடிமையாவதல்ல. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 12, 13, 15 பார்க்கும். உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். ஒன்று. அதுக்கடுத்து எரேமியா 30:8 பார்க்கும். அவர்களுக்கு நீ இனி அடிமையாவதல்ல. இனிமேல் நீங்கள் அடிமையாவதல்ல. அடிமையாக இருந்திருக்கலாம், பண விஷயத்தில் அடிமையாக இருந்திருக்கலாம், குண விஷயத்தில் அடிமையாக இருந்திருக்கலாம், வார்த்தைகளுக்கு அடிமையாக இருந்திருக்கலாம், ஏமாந்திருக்கலாம். இனிமேல் அடிமையாவதல்ல. கர்த்தருடைய வசனத்தை வச்சு நான் சொல்கிறேன். கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரனாகி நான் உங்கள்கிட்ட தைரியமாக அவங்கள்ட்ட சொல்கிறேன். இனிமேல் நீங்கள் அவங்களுக்கு அடிமை ஆவதில்லை. இனிமேல் உங்களை அடிமை ஆக்க மாட்டார் ஆண்டவர். மனிதன் ஆக்க நடப்பான், தப்பிக்க வைப்பார் தேவன். கர்த்தரே நாடுங்கள். அவர் திட்டத்தை தீர்மானத்தை செய்யும்படியாக தேவன் முன் குறித்து தெரிந்து கொண்ட பாத்திரம் நீங்கள். கர்த்தர் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே உனக்கு துணை நிற்பார். வலது கரம், கர்த்தர் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே உனக்கு துணை நிற்பார். துணை நிற்கின்ற தேவன், ஆராதிக்கின்ற தேவன், ஆராதிக்க வல்லமையுள்ள தேவன். அவரவே நாம் ஆராதிக்க வேண்டும். சகலத்தையும் தேவன் புதிதாக்குகின்ற தேவனாக இருக்கின்றார். ஏசாயா 41ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அருமையா ஏசாயா 41ஆம் அதிகாரம் 15, 20 நம்ம பார்ப்போம். இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள இயந்திரமாக ஆக்குவேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை தகர்த்து போடுகிறவன். குன்றுகளை தகர்த்து போடுவாய். குன்றுகள் போல வரக்கூடிய பிரச்சனைகள், மலை போல வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த வேத வசனத்தின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக, விசுவாசத்தின் மூலமாக அதை நிச்சயமாக மாற்றுவார் தேவன். குன்றுகளை பதறாக்குவாய். பதறு போல, பதறு ஒன்றுக்குமே பயன்படாது, காத்துக்கு போயிடும். அந்த மலை போல வரக்கூடிய பிரச்சனையை தேவன் பதரை போல, கோதுமை மணியானது பதற ஒதுங்கிரும், தூசி துப்பட்டெல்லாம் ஒதுங்கிரும், காத்துக்கு ஒதுங்கிடும், ஒதுக்க வேண்டாம், ஒதுங்கிரும், அது வந்த பாதைக்கு போயிடும். அதே போல அந்த வரக்கூடிய பிரச்சனைகளை பதரை போல தேவன் ஒப்பு கொடுப்பார், மாற்றுவார். இது உண்மை. உன் பலகீனத்தில் அல்ல, கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்று யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். நீ யாரோடு இருக்கின்றாய் என்பதே கர்த்தருடைய திட்டம் தீர்மானத்தை தேவன் நடத்துகின்ற தேவனாய் இருக்கின்றார். கர்த்தர் புதிதாக்குகிறார். கர்த்தர் புதிதாக்குகிறவர் என்பதை பார்க்கின்றோம். ஏசாயா 27:3-6 பார்ப்போம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி அவனும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு, அதாவது ஒருவனும் அதை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் காத்து கொள்வேன். யாக்கோபு என்னும் சிறு பூச்சியை நீ வேர் பற்றி மரமாய், இஸ்ரவேலே நீ பூத்து குலுங்குவாய். சில கனிகள் வீட்டு காம்பவுண்ட் வந்து வெளியே போகும். மரங்கள் கனிகள் காய்க்கும்போது அநேக மாணவர்கள் அதை பிடுங்கி சாப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை தீர்மானத்தின் மூலமாக அநேகர் புசிக்கத்தக்க, அநேகர் வயது திருப்தி அடையத்தக்க ஒரு கனி தரக்கூடிய ஒரு பிள்ளையாக தேவன் நடத்துவார். புது வருட கர்த்தரின் புதிதாக்குகிறவர் என்பதை பார்க்கின்றோம். இந்த உலகத்தில் கால சூழ்நிலைகள் எப்படியெல்லாம் மாறி போகலாம். நம்மை உண்டாக்கினவர் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் மாறாத வல்லமையுள்ள தேவன். தேவன் முதலாவது மண்ணினால் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்தார். இந்த நாள் முதலாக மனுஷனுக்கும் மனுஷிக்கும் பிறருக்கும் அந்தந்த தேவனுடைய எப்படியாக சிருஷ்டித்தாரோ அதே போல பிள்ளைகள் அதே நிலையில் பிறந்து கொண்டே இருக்கிறது என்பதை பார்க்கின்றோம். இது சிருஷ்டிகராகிய கர்த்தருடைய கிருபையினால், தேவனுடைய கிருபையினால், தயவினாலே இயேசு கிறிஸ்து எப்படியாக உறுப்புகளை அந்த நாட்களில் தெரிந்து கொண்டாரோ ஆதாம் ஏவாள் காலத்தில் ஆதியாகமத்தில், அதே போல இந்த நாளின் கூட சிருஷ்டிகர் அப்படியாக காணப்படுகிறார். சூரியன், சந்திரன்,
அதை ஆளுகை செய்கின்ற கர்த்தர், அதை அன்னுதினமும் ஆளுகை செய்கின்ற நடத்துகின்ற தேவன் என்பதை நாம் பார்க்கின்றோம். தேவ சித்தத்தின் பிரகாரம் நம்மளை வழி நடத்துகின்ற தேவனுக்கு நம்மளை நாம் அர்ப்பணிக்கும் பொழுது, நம்மளை நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவ சித்தம், திட்டம், தீர்மானம் நிறைவேற்றுகின்ற தேவனாக இருக்கின்றார். நம்முடைய வயது, எனக்கு 63 வயசாகிறது. உங்களுக்கு பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான அர்ப்பணிப்புகள், பலவிதமான காலகட்டங்களை நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் ஒன்று, நம்முடைய உறுப்பு எந்த ஒரு மாற்றத்தையும் தராதபடி, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள உறுப்புகளை எந்த ரிப்பேரும் வராதபடி, எந்த ஒரு விலகினம் வராதபடி தேவன் சுகபத்திரமாக காத்து கொண்டார் இந்த கடந்த ஆண்டில். அதே போல டாடி, என்னையும் என்னுடைய சந்ததியும் உண்மை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும், அறியாத ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், தேசத்து தலைவர்களுக்கும் நல்ல பாதுகாப்பையும் கிருபையும் தாங்க நாம் செபிக்கும் பொழுது தேவன் வெட்கப்படுத்தவே மாட்டார். இந்த 2025ஆம் ஆண்டு விஜய் நடிகர், அருமையான சகோதரன், மாநாடு போகும்பொழுது அந்த இடத்துல பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 40 பேர் 41 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறோம். அந்த குடும்பத்திற்காக நான் ஜெபம் பண்ணேன். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. தேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு அழிவு, இப்படிப்பட்ட பலகீனம் ஏற்படவே கூடாது. அந்த 41 பேரை இழந்து நிற்கக்கூடிய குடும்பங்கள் என்னென்ன பாடுபடும், எவ்வளோ வேதனைப்படும், எவ்வளோ சிக்கல் இருப்பாங்க. இதெல்லாம் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். தேவன் வெட்கப்படுத்தாதபடி அவர்கள் குடும்பத்தை விட்டு சென்ற குடும்பத்தார் அனைவரும் காக்கப்பட வேண்டும். நாம் ஜெபிக்கும் பொழுது தேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு விபரீதம், இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தின் மேல் வராதபடி தேவன் காத்துக்கொள்வார். தேசத்தின் தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தேவன் தாமே நம்மளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அப்படி ஆசீர்வாதத்தின் கரத்தை நம்மளை ஆளுகை செய்து வழி நடத்த வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கேட்கின்றோம். நல்ல பிதாவே, ஆமென். நன்மைகளை, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி காத்த தேவனை நாம் ஆராதிப்போம். தேவன் தாமே வழி நடத்துவார்.